ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதிர்நீச்சல் ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முக்கிய திருப்பமாக தாங்க நம்ம எதிர்நீச்சலில் ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிய வரும். இப்போ வந்துட்டு ஜனனி அந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை வந்துட்டு ராணா மூலியமாக இப்போ குணசேகரனுக்கு போயிடுச்சு. குணசேகரனுக்கு போனதுமே அந்த எஸ்கே வீட்டில் போய் அவள் உட்காந்துருக்கா. இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க போகிறதா இல்லை, அவளை நான் கொல்ல தான் போகிறேன். நானும் ஆளுங்களை வச்சு எவ்வளவோ பண்ணி பார்த்தேன், நான் சும்மா விட போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் முடிவு எடுத்துட்டாரு. ஏன்னா ஜனனி நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையுமே பார்த்து இவங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துக்கிறாங்க. அது ஈஸ்வரியாக இருந்தாலும் சரி, குணசேகரனாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது தான் ஏதோ ஜனனியே எஸ்கே வீட்டுக்கு போனது மாதிரியும் அங்கே அடியாளுங்களை ஜனனியே ஆள் சேர்த்த மாதிரி இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் குணசேகரன் துப்பாக்கியை வீட்டுக்கு வர்றாரு. கடன் கையில் இருந்து துப்பாக்கியை எடுத்துகிட்டு போகிறாரு. உடனே பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் ஒன்றும் புரியல, அதாவது பெண்களுக்கெல்லாம் என்னாச்சு, எங்கே போகிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, எங்கே போகிறீங்களா, அங்கே ஒருத்தி என்ன பணமாக ஆக்கிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா, எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு எப்படி உன்னால் கேட்க முடியுது அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்ல, இல்லை ஈஸ்வரி இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க போகிறதா இல்லை, நானும் ஒரு வாட்டியும் பொறுத்து பார்த்தேன். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிடுறாங்க. கிளம்புன உடனே எல்லாருமே பின்னாடியே போகிறாங்க. கரெக்டாக தான் வீடு தான் கரெக்டாக தெரியுமே. உடனே வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே ஜனனி வெளியே வாடின்னு சொல்லவுமே உடனே எல்லாருமே வர்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா உண்மையுமே எவ்வளோ திமிரு இருந்தால் இங்கே நீ உட்காந்துருப்ப அப்படின்ற மாதிரி கேட்க, தேவையே இல்லாமல் பேசாதீங்க, நானாக இங்கே உட்காரல அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஏன்னா எஸ்கே ராணா மூலியமாக தான் இது எல்லாத்தையும் பண்ணார் இல்லையா, அதனால தான் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இல்லை நீ யார் எப்பேற்பட்டவன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே ஏமாற்றணும்னு நினச்சா அது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உன்னை இங்கே யாரும் ஏமாற்றணும்னு நினைக்கல, நீ அப்படி நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வெளியே வான்னு கையில் துப்பாக்கி வச்சுருக்கோம். சக்தி அவங்க அண்ணனை அடிக்கிறாரு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்னென்ன இதெல்லாம், என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தானே கேட்கணும், என்னடா இதெல்லாம், நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, நான் எல்லாம் தெளிவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். சரி நான் தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும், எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் ஜனனி முழிச்சிட்ருக்க. எஸ்கே சிரிக்க, ராணா இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கான். ராணாவுக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறோன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அந்தளவுக்கு ராணா சந்தோஷப்பட்டுட்ருக்கான். ஏன்னா ஒரு வாட்டியுமே பிரச்சனைகள்லாம் வரும்போது ராணா தானே எல்லா பிரச்சனையும் பண்ணிகிட்ருக்கான். அப்படி இருக்கும்போது குணசேகரன் ஜனனியை சுட்டுறாரு. சுட்டதுமே சக்தியால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில, என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வேற என்ன பண்ண சொல்கிற, நீ பண்ணதுக்கு போனதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இது எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உன்னை எப்படியோ நம்பினேன்னு, இப்படி என் பொண்டாட்டியை பண்ணிட்டேல்ல, நான் உன்னை சும்மா விட போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபஸ்ட்டு என் பொண்டாட்டியை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு சக்தியோட, அதெல்லாம் எங்கேயுமே நீ ஓடக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும், இதை விட்டு நீ போனேன்னா அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் போக தான் போகிறேன், இது யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, எல்லா பெண்களுமே என்ன நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, என்னங்க இதெல்லாம் கோபத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா? ஆமாம் நான் கோபத்தில் என்ன வேணாலும் பண்ணுற ஆள் தான், இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஏதோ தப்பாக படுதுங்க, ஜனனி தான் கரெக்டு, நீங்கள் தப்புன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அப்படிலாம் எதுவும் இல்லை, இல்லை ஈஸு அப்படின்ற மாதிரி சொல்ல, இருங்க வாய மூடுங்க, எப்போ நீங்கள் ஜனனியை சுட்டிங்களோ அப்போவே வந்து நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நான் நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பிளைனும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு சுத்தமாக வந்து புரியாமல் திணறி போய் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சு போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் அவங்களால கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்கவே முடியல. இல்லை நான் வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்போ ஈஸ்வரியனை நம்ப மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் பார்த்து இப்போ ஜனனிக்கு என்ன ஆச்சு போச்சுன்னே தெரில. ஜனனி இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தா தான் இது போலீஸ் கேஸு, நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, இல்லை மேம் கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப சிவிலியராக இருக்குது, கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு சக்தி வந்து யார் யாருக்கோ ஃபோன் போட்டு சொல்லி அப்புறம் வந்து ஜனனியை வந்து பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளாண்டியுமே ஜனனி அன்கான்சியஸ்க்கு போயிட்டாங்க. இதனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டியுமே வந்து எவ்வளோ பிரச்சனைகளை வந்துச்சு, ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி வரணும் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் இந்த வாட்டி வரவே முடியாத சூழ்நிலை வந்ததுனால ரொம்பவே வந்து திணறி போய் நின்றுட்டுருக்காங்க. ஒரு வாட்டியும் ஜனனி எவ்வளோதான் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போ சக்தி என்னால் முடியல சக்தி, எனக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சுத்தமாக புரியல, என்னை எப்படியாச்சும் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கே ரொம்ப வந்து கொடுமையாக இருக்குது சக்தியால். சக்திக்கு சுத்தமாக புரியல, இல்லை இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு தோணுது. என்ன ஆக போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கண்டிப்பாக வந்து ஜனனிக்கு ஒன்றும் ஆகாது. அப்படி எதனா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். இதனாலேயே வந்து ஜனனி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து திணறி நின்றுட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜனனிக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஜனனி எப்போதுமே வந்து ஜனனிக்கு எதுவுமே நடக்கக்கூடாது. ஏன்னா ஜனனி நீதிக்காக வந்து போராடிட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் இப்படி பண்ணால் கண்டிப்பாக எதுவுமே வந்து சரிப்பட்டு வராது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.